பொன்னான வாக்குகளை உதயசூரிய சின்னத்துக்கு தாருங்கள். அண்ணா கண்ட சின்னமான உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு தாருங்கள். முத்தமிழறிஞர் அண்ணன் டாக்டர் கலைஞர் வென்ற உதயசூரிய சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என்று கேட்டு மனமெல்லாம் மனிதனே மகுடம் தரித்திருக்கிற மாவட்ட மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இதே நமது முற்றத்தில் வெற்றி வேட்பாளர் மக்கள் தொண்டன் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்கள் வாக்கு சேகரித்து உரையாற்றுகிறார். மரியாதைக்குரிய பெரியவர்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற கூட்டணியினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வழங்கி வெற்றியை தேடி தாருங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மத்தியிலே நடைபெறுகிற மோடியுடைய அரசாங்கம் தமிழகத்தினுடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் பறித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய மாநில அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்று முழக்கத்தை முன்வைத்திருக்கிற மோடியினுடைய அரசாங்கத்தை கீழிறக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்ற முழக்கம் மீண்டும் வராமல் இருக்கிற வகையில் இந்த தொகுதியிலே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்திருங்கள். நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி தேடி தந்தால் நான் உங்களில் ஒருவனாக நம்முடைய தமிழ் இனத்தினுடைய வளர்ச்சிக்குமாக உங்களில் ஒருவனாக இருந்து நான் பாடுபடுவேன். உங்களில் ஒருவனாக, உங்களுடைய தோழனாக, உங்களின் தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து நான் பணியாற்றுவதற்கு நீங்கள் இந்த தொகுதியில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய சாமிநாதன் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய மதசார்பற்ற கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கணேசமூர்த்தி அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நம்ம எல்லாம் சந்திக்க வருகை தந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, மற்றும் மதசார்பற்ற கூட்டணியில் அங்க வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளுடைய செயல்வர்களை, நிர்வாகிகளை, பொதுமக்களை, வியாபார பெருமக்களை, விவசாய பெருங்குடி மக்களை, தொழிலாளர் தோழர்களை, அரசு ஊழியர்களை, அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5 நாட்கள் தான். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய முத்திரை பதித்து அவருக்கு மகத்தான வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்களை பணிவோடு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 5 ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றிய ஆட்சி, மக்களை புறக்கணித்த ஆட்சி, ஒரு தோல்வியுற்ற ஒரு ஆட்சி. எனவே அந்த ஆட்சியை நாம் அப்புறப்படுத்தி வேண்டும். அந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அது இந்த தேர்தல் ஒன்றேதான் வாய்ப்பு. எனவே நீங்கள் எழுதுகிற தீர்ப்பு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்ற முடியவில்லை. சொன்னார் கருப்பு பணத்தை நான் முற்றிலும் ஒழிப்பேன் என்று சொன்னார். அதற்கு பதிலாக நாம் வைத்திருந்த 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டை ஒழித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் வங்கிகளுக்கு முன்னாலும் மக்கள் ஏடிஎம் மையங்களுக்கு முன்னாலும் விடிய விடிய காத்திருந்து உடல்நலம் குன்றியும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டும் ஏறத்தாழ 105 உயிர் போனதுதான் மிச்சம். மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படவில்லை, தொல்லைதான் ஏற்பட்டது. அதே போல ஜிஎஸ்டி வரி, அந்த வரி இன்னும் சீர் செய்வோம், ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதை சீர் செய்வோம் என்று இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அரசாங்கமே ஒத்துக்கொண்டோம். நம்முடைய கொங்கு மண்டலத்தில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தொழில் நூல் தொழில். அது மட்டுமல்ல, சாலைகள் இன்றைக்கு எண்ணற்ற மூடப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய சிறு ஊரக தொழில்துறை மானிய கோரிக்கையில் ஏறத்தாழ 30,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருப்பதாக மாநில அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பேட்டில் பதிவாக. எனவே இதில் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஏறத்தாழ இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசை ஒத்துக்கொண்டோம். கடந்த மாதம் தேசிய புள்ளி விவர ஆணையம் ஒன்றை அறிக்கை வெளியிட்டு 50 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பு இன்மை இன்றைக்கு இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கிறதாக ஒத்துக்கொண்டோம். எனவேதான் அதை நான் மக்கள் விரோத ஆட்சி என்கிறோம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி முன்பு இருந்த பொழுது பெட்ரோல் டீசல் விலை, சிலிண்டர் விலை கொஞ்சம் உயர்ந்தால் பூமிக்கும் வானத்துக்கும் குதித்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களும் அதிமுக நண்பர்களும் கூட்டு சேர்ந்து கொண்டு சிலிண்டரை பாடை கட்டி மரங்களை வைத்து தூக்கி வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன விலை? 100 மடங்கு உயர்ந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை குறைகிறது, பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. எனவேதான் தோற்று போனார் அரசாங்கம் என்கிறோம். இப்படி பல்வேறு விதத்தில் கலாச்சாரத்தில் கை வைத்தார். நீட் தேர்வு, நம்முடைய குழந்தைகள் மருத்துவக் கல்லூரி போக முடியவில்லை. இந்த அளவுக்கு இன்னைக்கு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் +2 மார்க் வாங்கிய மார்க் 890. அவர் டாக்டர் MBBS தலைவர் கலைஞர் அன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு அரியலூர்ல அனிதா 1176 மார்க் வாங்கின அனிதா நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தற்கொலை. இதுதான் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்கிறோம். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனை. அதே போல மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை. பெண்கள் மட்டும் தனியாக செல்ல முடியவில்லை என்கிற சூழ்நிலை மட்டுமல்ல, ஆண்களை இன்றைக்கு நகையிலிருந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. தளபதி சொன்னார், அது என்ன கொடநாடா கொலை நாடா என்று கேட்டார். அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி வழிகாட்டலோடு ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறார்கள். அங்கேயே கொலையும் நடந்திருக்கிறது, கொள்ளையும் நடந்தது. ஆனால் இன்றைக்கு அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு. நம்முடைய ஸ்டெர்லைட் ஆலை உங்களுக்கு தெரியும், அதனுடைய கழிவு, அதனுடைய சுற்றுச்சூழல், அங்க இருக்க பாதிப்பு, புற்றுநோயை ஏற்படுத்துகிறது. மக்கள் மாண்டு கிடக்கிறார். போதும் இதுவே, இதற்கு மேல இந்த ஆலையை மூடுங்கள். ஏன் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏறத்தாழ 20 ஆண்டுகள் நீதிமன்றம் வரை போய் போராடி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஆலையினால் தான் அறவழியில 99 நாள் போராடி 100வது நாள் மனு கொடுக்க போகிறார். அதிலே விசமைகளை உள்ளே இறக்கிவிட்டு அரசாங்கமே திட்டமிட்டு அங்கே துப்பாக்கி சூடு வரை சென்றிருக்கிறது. முதலமைச்சர் சொல்கிறார், நான் தொலைக்காட்சி பார்த்தான் துப்பாக்கி சூட்டை அறிந்து கொண்டேன் என்றால் மக்கள் மீது காதிலே எவ்வளவு பூ சுத்துகிறார் என்பதற்கு இதுவே உதாரணம். ஊழல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா எடப்பாடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்காரு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு எதிராக நான் போராடுகிறேன். போராடுவது மட்டுமல்ல, சட்டமன்றத்தில் வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் உட்பட 11 எம்எல்ஏக்கள் அவரோடு சேர்ந்து வாக்களித்த சம்பவமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எனவே அதை போய் நான் ஊழல் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். இப்படி பல்வேறு சம்பவங்களை சொல்ல முடியும். மக்கள் எந்த அளவுக்கு விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அனைத்து தரப்பு மக்கள் அவரவர் தகுதிக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார். இனியும் வேண்டாம் இந்த பாதிப்பு. இது நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, வருகிற 18ஆம் தேதி ஏறத்தாழ 18 மைனாரிட்டி ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி, உதயசூரியன் உதிப்பது உறுதி. தளபதி அவர்கள் விரைவில் முதலமைச்சர். அவர் காட்டிய அடையாளம் காட்டிய அப்படி மரியாதைக்குரிய ராகுல் தேர்தலில் பல்வேறு வாக்குறுதியை சொல்லியிருக்கிறோம், நிச்சயம் நிறைவேறும். எனவே சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய இயக்கம் நம்முடைய தலைவர் கலைஞருடைய இயக்கம், பேரறிஞர் அண்ணா கண்ட. எனவே இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும், மத்தியிலும் நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். எனவே மக்களுக்கு நல்வழி ஏற்பட வேண்டும். எனவே அதற்கு நம்முடைய வேட்பாளர் வெற்றி வர வேண்டும். அவர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாக்குகள் உதயசூரியன் சின்னத்திற்கு முத்திரை பதிக்க வேண்டும். மறவாதீர் உதயசூரியன். நன்றி, வணக்கம். வரலாற்று தேவைக்கு வாய்ப்பிருக்கிற வரலாற்று நாயகர் தலைவர் வைகோ உரையாற்றுகிறார். பெருவெள்ளமென திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் உயர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அருந்தவ புதல்வர், இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற பேரறிஞர் வார்ப்பிக்கப்பட்ட படைக்கருவி, ஜாதி மதம் கட்சி என வேறுபாடின்றி எவரும் விரல் நீட்டி குற்றம் சொல்ல இயலாத அளவுக்கு நேர்மையின் சிகரமாக பொது வாழ்விலே புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கமாக திகழ்கிற கணேசமூர்த்தி அவர்களுக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை தந்து உங்கள் பிரதிநிதியாக இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும்
முன்னாள் அமைச்சருமான உயிர் சகோதரர் சாமிநாதன், திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பத்மநாபன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சரஸ்வதி, நகர செயலாளர் KS தனசேகர், ஒன்றிய செயலாளர் SV செந்தில்குமார், இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் தென்னரசு, தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் VS காளிமுத்து, நகர தலைவர் செந்தில்குமார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருப்பூர் மாவட்ட செயலாளரும் திராவிட இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளில் ஒருவரும் கழகத்தினுடைய உயர்நிலை குழு உறுப்பினருமான என்னுடைய உயிர் சகோதரர் RT மாரியப்பன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேரறிஞர் அண்ணாவினுடைய பேரன்பை பெற்ற டாக்டர் கிருஷ்ணன், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் என்னுடைய உயிர் இளவல் முத்துரத்னம், நகர செயலாளர் தம்பி சந்திரசேகரன், மாவட்ட துணை செயலாளர் அன்புக்குரிய கவின் நாகராஜன், பொதுக்குழு உறுப்பினர் தம்பி அண்ணாவேலு, ஒன்றிய செயலாளர் தம்பி தெய்வசிகாமணி, இளைஞரணி கண்ணியத்துக்குரிய மாலிர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா செயலாளர் தோழர் கனகராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் தோழர் நதியா, விடுதலை மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து, நகர தலைவர் செந்தில்குமார், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சுப்பிரமணியம், நகர தலைவர் அன்புக்குரிய முருகேசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் மாவட்ட பொருளாளர் கண்ணியத்துக்குரிய சாதுல்லா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நகர செயலாளர் அபுதாகீர், திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர் சண்முகம், உழைப்பாளர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலாளர் பொன்செல்வம், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் ரமேஷ், நகர செயலாளர் தங்கராஜ், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி நகர செயலாளர் ஷேக் பரீத், தமிழ் புலிகள் முத்துக்குமார், திராவிட புரட்சி மக்கள் கட்சி நேசமணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளினுடைய பேராதரவோடு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற கணேசமூர்த்தி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்தியா ஒரு ஆபத்தான கட்டத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த பகுதியில் கேட்டேன், பத்மநாபன் அவர்களிடமும் கேட்டேன். இங்கே ஆலயங்களுக்கு செல்லுகிற நம்முடைய பக்தர்கள், அறுபடை வீடுகளில் திருமுருகன் கோயிலுக்கு சென்று வழிபட செல்கிற பக்தர்கள், திருவரங்கத்திலே பள்ளி கொண்ட பெருமாளை பக்தியோடு வணங்க செல்கிற பக்தர்கள், தில்லையிலே வணங்க செல்லுகின்ற பக்தர்கள், காளியம்மன், வடக்கத்தியம்மன், முத்தாலம்மன், மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் என்று போல் இதோ வானிலே பிறை தெரிகிறது. இந்த பிறை கொடியை நேசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் பெருமளவிலே செல்லுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் வாழ்கிறார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக தாராபுரம் பகுதியிலே வாழ்கிறார்கள் என்ற செய்தியை கேள்வி மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் என்னை வாட்டி வதைக்கின்றது. காரணம், நேற்றைய தினத்தில் கோவையிலே இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த ஆபத்தான கருத்துக்களை சொல்லுகிறார். எனக்கு ஊட்டுகிறது. நான் இந்திய நாட்டின் பல நாடாளுமன்ற வாதிகளை பார்த்திருக்கிறேன். பல பிரதமர்களோடு வாதிடக்கூடிய வாய்ப்பை கூட நான் கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறேன். எந்த ஒரு தலைமை அமைச்சரும் இப்படி ஒரு ஆபத்தான செய்தியை இதுவரை சொன்னது கிடையாது. புல்வாமா மாவட்டத்திலே நடந்த தாக்குதலில் 42 வீரர்கள், பிள்ளைகள், ஒரு இஸ்லாமிய சகோதரன் உட்பட 42 பேர் அங்கே இறந்து போனார்கள். அவர்கள் சிந்திய இரத்த துளிகளுக்கு தலை வணங்கி நாம் வீரம். இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டின் காவல் தெய்வங்கள் எல்லோரும், எந்த கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது. இதுவரை யாரும் உரிமை கொண்டாடியதும் கிடையாது. ஆனால் நேற்றைக்கு அவர் ஓட்டு கேட்கிற பொழுது பிரதம மந்திரி அவர்கள் எல்லை தாண்டி பேசுகிறார்.
இனி இவர் கையில் அதிகாரம் வந்தால் இந்தியா என்ன ஆகுமோ என்ற அச்சம் என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது. இந்த 42 பேர் இறந்து போனவர்கள் ரத்தத்தை நினைத்து முதல் வாக்காளர்கள் ஓட்டு போடுங்கள் என்று சொல்லுகிறார். யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீர்கள்? 42 பேர் சிந்திய ரத்த துளிகளை நினைத்து பார்த்து ஓட்டு போடுங்கள் என்றால் இது சர்வாதிகாரியின் பேச்சல்லவா? முசோலினி போன்றோர் பேசிய பேச்சல்லவா? ஹிட்லர் இடியமீன் போன்றோர் பேசிய பேச்சல்லவா? ஒரு நாட்டு பிரதமர் இப்படி பேசலாமா? அவர்கள் பொது சொத்து, நாட்டின் காவல் தெய்வங்கள், முப்படை வீரர்கள். ஏனெனில் இந்த ஒற்றுமைக்கு பங்கம் விளைக்கிற விதத்தில் அவருடைய பேச்சு அமைந்திருப்பது. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மதச்சார்பின்மையை பற்றி வலியுறுத்தி பேசிய எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள்? ஒரு சம்பவத்திற்காவது பிரதமர் அவர்களே நீங்கள் கண்டனம் தெரிவித்ததுண்டா? மிகச்சிறந்த சிந்தனையாளர் கல்புர்கி இந்தியாவிலே ஜனநாயகமும் மத நல்லிணக்கமும் மதச்சார்பின்மையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து எழுதியும் பேசி வந்தவரை நட்ட நடுத்தருவில் சுட்டுக் கொண்டார்களே, நீங்கள் கண்டனம் தெரிவித்தீர்களா? நரேந்திர தபோல்கர் அதே போல ஒரு சிந்தனையாளர். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், பார்சி, சமணர், சீக்கியர், பௌத்தர் வேறுபாடே இருக்கக்கூடாது, அவரவர்கள் மத உரிமை, இதை தொடர்ந்து எழுதி வந்த அவரை படுகொலை செய்தீர்களே. அதே போலத்தானே நரேந்திர தபோல்கரை, அதே போல் கோவிந்த் பன்சாரை படுகொலை செய்தீர்கள். கௌரி லங்கேஷ் என்கிற ஒரு சகோதரி இதே கருத்துக்களை தொடர்ந்து எழுதி வந்தார்கள். வீட்டு வாசலில் வைத்து சுட்டுக் கொண்டார்கள். நீங்கள் கண்டித்தீர்களா? கண்டனம் தெரிவித்தீர்களா? முஸ்லிம்களே இந்த நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒரு அமைச்சர் மத்திய இது தவறு, இந்த பேச்சு மிக மிக ஆபத்தானது என்று அவர் பதவி நீக்கிறீர்களா? பதவியிலிருந்து தூக்கி எறிந்தீர்களா? தாத்ரியிலே 105 டிகிரி காய்ச்சலில் சாக கிடந்த முகமது அத்லக் அவர் வீட்டில் மாட்டடிச்சு வைத்திருக்கிறார் என்று தெருவில் இழுத்து போட்டு அடித்தே கொண்டார்களே, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தீர்களா? ஆக ரத்த களரிகள் தானே நீங்கள் பாகிஸ்தானே வந்திருக்காது, பாகிஸ்தான் நாடே வந்திருக்காது, காங்கிரஸ் தலைவர்கள் செய்த தவறு என்று நான் இதற்கு 5வது வகுப்பு கேட்டாலும் சொல்லுவார். என் உடலை கூறு போட்டுத்தான் நாட்டை பிளக்க முடியும் என்று காந்தியார் சொன்னார். ஆனால் 3000 கோடி ரூபாய் செலவில் அந்த பட்டேலினுடைய பேச்சுக்களை திரும்ப படித்து பாருங்கள். சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பேச்சை அவர் பாகிஸ்தான் பிரியக்கூடாது என்று சொன்னாரா? பண்டித ஜவஹர்லால் நேரு அன்றைய காலகட்டத்தில் அது கால கட்டாயமாக திணிக்கப்பட்டது. கால கட்டாயமாக அடைந்தால் என்று ஒரு பக்கத்திலே அவர்கள் முஸ்லிம்கள் ஒரு பகுதியிலே அவர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதியிலே போராடுகிறார்கள். முகமது அலி ஜின்னா அதற்கு தலைமை தாங்கினார். இந்த கட்டத்தில் இந்து முஸ்லிம் 2 பக்கத்திலும் ரத்தம் மாறாக ஓடியது. இந்துக்களும் கொல்லப்பட்டார்கள், முஸ்லிம்களும் கொல்லப்பட்டார்கள். மேற்கு பாகிஸ்தானில் நடந்தது, கிழக்கு பாகிஸ்தான் நடந்தது. நாடு சுதந்திரம் அடைந்தது. நள்ளிரவிலே உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் விழித்துக் கொண்டு விட்டோம் என்று பண்டித நேரு பேசுகிற பொழுது கல்கத்தா பக்கத்திலே இந்து முஸ்லிம் வெற்றி சாய்த்து கொண்டு ஒருவர் சாய்க்கிறார்கள் என்று அந்த பகுதியிலே நடந்து போய் கொண்டிருந்தார் உத்தமர் காந்தியடிகள். அவரை கொல்ல வேண்டும் என்று ஜனவரி 20ஆம் தேதி குண்டு வீசினார்கள். அன்றைக்கு அவர் தப்பிவிட்டார். 10 நாட்கள் தொழுத கையுள்ளும் படையொடுக்கும் என மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு வந்து சுட்டான் கொடியவன் கொலைகார பயல் நாதுராம் விநாயக கோட்சே. வேண்டும் என்றார் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வானொலியில் உருக்கமாக பேசினார். தம்பி, நெருப்பு யமுனை கரையிலே காந்தியினுடைய சடலத்தின் மீது எரியவில்லை, மக்கள் நெஞ்சில் எரிகிறது இந்த துன்ப நெருப்பு என்று சொன்னார். உலகம் போற்றுகிற உத்தமர் காந்தியடிகளை போல ஒரு உருவத்தை செய்து அலிகாரில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக வாழ்கிற அலிகாரில் வீர கர்ஜனை விடுத்த அப்துல் கலாம் ஆசாத் முழக்கமிட்ட அந்த அலிகாரில் நாங்கள் காந்தியை இன்றைக்கு சுட்டுக் கொள்ள போகிறோம் என்று அறிவித்து விட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். எல்லோரும் பதறி போனார்கள். ஏதோ நடக்கப் போகிறது என்று ஒரு கூட்டம் கூடியது. ஒரு உருவத்தை கொண்டு வந்தார்கள். இந்து மகாசபையினுடைய தலைவர் அதை சுட்டார்கள். சுட்டவுடன் ரத்தம் வருவதை போல காட்சியை நிர்ணயித்திருந்தார்கள். கீழே தள்ளினார்கள். காந்தியை சுட்டுக் கொன்றோம், நாதுராம் விநாயக கோட்சேக்கு இந்தியா உராவும் சிலை வைப்போம் என்று சொன்ன செய்தி, இந்த செய்தி வெளிநாடுகளுக்கு போனபோது உலக நாடுகளின் தலைவர்கள் உள்ளத்தையெல்லாம் உலுக்கியதே. நாடாளும் பிரதமர் அவர்களே, நீங்கள் கண்டனம் தெரிவித்தீர்களா? உங்கள் மனம் பதறவில்லையா?
பதற்றமடையவில்லையா? உங்கள் இதயத்தில் ஈரம் இரக்கம் எதுவுமே கிடையாதா? நீங்கள் நாட்டுக்கு 130 கோடி மக்களுக்கு தலைவர், பெரிய பொறுப்புல இருக்கிற தலைவர் அல்லவா? இந்த சம்பவத்தை கண்டித்து உத்தரப்பிரதேசத்திலே முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் காலால் இட்டதை தலையால் செய்து கொண்டிருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தை கூப்பிட்டு அவர்கள் மீது வழக்கு போட சொல்லி கைது செய்ய சொன்னீர்களா? இல்லை, கண்டிக்கவே இல்லையே. அப்படியானால் உங்கள் நோக்கம் என்ன? இதுதான் உங்கள் நோக்கமா? காந்தியாரை தெரு தெருவாக சுட வேண்டுமா? கோட்சைக்கு உருவாக சிலை? நான் ஒரு நாட்டின் பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன், இது உங்கள் நோக்கமா, உங்கள் திட்டமா? இல்லையே நீங்கள் ஏன் வந்து மாவட்டத்திலே அங்கே நடைபெற்ற சம்பவத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறீர்களே, இது எவ்வளவு ஆபத்தானது? எனவேதான் இப்படிப்பட்ட கொடிய சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது என்ற கவலை நம்மை வாட்டி வதைக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கடைகளை, மளிகை கடைகளை பார்க்கிறேன். உங்கள் வாழ்வு சிதைந்து போனதே. இந்த சரக்கு சேவை வரியின் மூலமாக எத்தனை ஆடிட்டர்களை வைத்துக் கொள்வீர்கள்? உங்கள் தொழில் நலிந்தது. கிட்டத்தட்ட 50,000 தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டு 5 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க நான் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை ஏற்படுத்தி கொடுப்பேன் என்று சொன்ன பிரதமர் அவர்களே, 2000 பேருக்காவது உங்களால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடிந்ததா? ஒரு 15 லட்சம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்குகளுக்கு வந்து சேரும் என்று அறிவித்தீர்களே, 15 ரூபாயாவது வந்து சேர்ந்ததா? ஆகவே எதுவும் இல்லை என்கிற இந்த சூழலில் இன்றைக்கு ரூபாயாக இருந்தது. சகோதரர் சொன்னார், இன்றைக்கு 900 ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பவருக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லாமல் ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு போய் சேர முடியாது. பார்த்து கொண்டிருந்தார்கள். கேபிள் பார்த்து கொடுத்து 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதுக்கு 250 ரூபாய் கட்டாய வசூல் ஆகிவிட்டது. இந்த பகுதியில் மக்கள் நலனை கருதி என்னுடைய அன்பு சகோதரர் சாமிநாதன் ஞாபகப்படுத்தினார். புறவழிச்சாலை 18 கோடி ரூபாய் மதிப்பிலே இந்த தாராபுரத்தினுடைய போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு திட்டம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதே, அப்பொழுது ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதே கேரளத்திலே அவர்கள் இடமலையாறு அணையை கட்டிக்கொண்டால் கட்டிக்கொள்ளலாம் என்று ஒரு ஒப்பந்தம். நான் 2005 ஆர்டி மாரியப்பன், கணேசமூர்த்தி போன்றோரை அழைத்துக் கொண்டு திருவனந்தபுரத்துக்கு தலைமைச் செயலகத்துக்கு சென்று அப்பொழுது இருந்த ஒமன் சாண்டி அவர்களை சந்தித்து இதை நினைவூட்டினோம். இல்லை, இடமலையாறு அணை முடியவில்லை என்றார். முடிந்தவுடன் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். அப்பொழுது முடிந்ததாக ஒப்புக்கொண்டு விட்டார். இதே பகுதியிலே ஒரு பக்கத்தில் சர்க்கார்மதி என்கிற இடத்தில் இருந்து திருமூர்த்தி அணை வரையிலும் தண்ணீர் கசிவு ஏற்படுகிறது என்ற காரணத்துக்காக சவட்ட கால்வாய் கான்கிரீட் தளம் அமைத்து ஏறத்தாழ 186 கோடி ரூபாய் மதிப்பில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதையும் நான் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏழை எளிய மக்களினுடைய துயரத்தை உணர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் திட்டவட்டமாக சொன்னார். அவர் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வோம், கல்வி கடன்களை தள்ளுபடி செய்வோம், 1/4 பவுன், 1/2 சவரன், 3/4 சவரன், 1 சவரன் என்று 5 சவரன் வரை நகையை ஈடு வைத்து கடன் வாங்கிய ஏழை மக்களினுடைய கண்ணீரை துடைக்க அந்த தங்கம் மீண்டும் அவர்களுக்கே போய் சேரும், கடன்களை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார். அதே போல ராகுல் காந்தி அவர்கள் இவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்று நம்முடைய திமுக தலைவர் சுட்டிக்காட்டினாரே, அவர் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார். அதனால் தான் மாநிலங்களின் உரிமை மீண்டும் மாநிலங்களுக்கே கொடுக்கப்படும் என்கிறார். இன்னொரு பக்கத்தில் நரேந்திர மோடி பள்ளிக்கூடத்துக்குள்ளும் நாங்கள் சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வந்து திணிப்போம் என்று தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கிறார். இரண்டும் 2 துருவங்கள். ஒரு பக்கம் காங்கிரஸ் அறிக்கையை பாருங்கள், இன்னொரு பக்கம் பிஜேபி அறிக்கையை பாருங்கள். பள்ளிக்கூடத்திலும் சமஸ்கிருதத்தை திணிப்போம் என்கிறார்கள் என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஏழ்மையில் வறுமையின் கோர பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழை எளிய ரூபாய் வீதம் வருடத்துக்கு 72,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை அனைவரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார். தமிழகத்தில் இன்றைக்கு எந்த வஞ்சகத்துக்கு ஆளாகி இருக்கிறோம் என்றால், தமிழகத்தின் பெரும்பகுதி எதிர்காலத்தில் நாசமாகி விடுவோம் என்ற பயத்தில் இருக்கிறேன். என்னுடைய வாழ்நாளிலே நான் அது பார்ப்பேனா தெரியவில்லை. என் வாழ்நாளைக்கு பின்னால் யோசித்து பார்க்கிறேன்.
அதனால் தான் இந்த 55 வருடங்களில் நான் பல முறை போராட்டங்களில் இதுவரை 5 வருடம் ஜெயிலிலும் இருந்திருக்கிறேன். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன், அவர்கள் திட்டமிட்டு தமிழகத்தை இந்த நரேந்திர மோடி அரசு பழிதிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துக்குள் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். நீங்கள் பணத்தை தயார் செய்யுங்கள், ஒதுக்கீடு செய்யுங்கள், கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன நோக்கம்? இந்த மேகதாட்டு அணை கட்டிவிட்ட பிறகு மேட்டூருக்கு தண்ணீர் வராது. காவிரி குடிநீர் திட்டம் எங்கே? கூட்டு குடிநீர் திட்டம் எந்த இடத்துக்கும் கிடைக்காது. 25 லட்சம் ஏக்கர் நஞ்சை நிலம் அடி தரிசு நிலமாகி, நஞ்சை கொஞ்சி விளையாடிய தஞ்சை பஞ்ச பிரதேசமாகி, செங்கல் வயல்கள், செழுங்கரும்பு தோட்டங்கள், எங்கு நோக்கிடும் மா, பலா, வாழை, அன்னையினுடைய அரவணைப்பிலே இருந்த தஞ்சை எத்தியோப்பியாவை போல மாறும். எலும்பும் தோறுமாக பிச்சை பாத்திரம் ஏந்துகிற நிலைமைக்கு நம் மக்கள் ஆளாவார்கள். அவ்வளவு பெரிய, நான் தேர்தலுக்காகவோ ஓட்டுக்காகவோ சொல்லவில்லை, நான் ஊர் ஊராக போய் மாதக்கணக்கிலே போய் சொன்னேன், இப்படி ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தானே உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி என்கிறார். கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்ல அரசியல் நிர்ணய சபையில் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக, தேசிய மொழியாக ஒரே ஒரு மொழிக்குத்தான் உண்டு, அது பழமையான செந்தமிழ் மொழிக்குத்தான் உண்டு என்று சொன்னாரே, அந்த தமிழ் மொழி, அந்த இனம் உலகத்தின் முதல் கலாச்சாரத்தை, நாகரிகத்தை கண்டறிந்த இனம். இப்போது இங்கே இருந்து சோதனைக்கு அனுப்பினார்கள், கார்பன் சோதனைக்கு, அமெரிக்கா புளோரிடா ஆராய்ச்சி நிலையத்துக்கு. தாமிரபரணி ஆற்றங்கரை ஆதிச்சநல்லூரிலே பூமிக்கடியிலே இருந்து எடுக்கப்பட்ட தாலி, இந்த பொருட்களை, இவை 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் பல இடங்களில் பார்த்தால் 5000 ஆண்டுகளுக்கு மேலே பூம்புகார் புதைந்து கிடக்கிறதே கடலுக்கடியில், அது 10,000 12,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்று சேனல் 4 அறிவிக்கிறது. ஆக பழமையான நாகரிகமும் முதலில் சுவையான உணவு உண்பதற்கும், மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தரிப்பதற்கும், குகைகளில் வாழ்ந்த நிலைமாறி வீடு கட்டி வாழ்வதற்கும் நாகரிகம் கண்டறிந்த இனம் இந்த இனம் என்பதால் இவர்களுக்கு இந்த மொழி, இனம், கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு என்று இதை ஒழிக்க வேண்டும். எல்லாவற்றையும் புல்டோசர் போட்டு இடிப்பதை போல ஒற்றைத்தன்மை ஆக்க வேண்டும். இந்தியா அந்த நாடு இருக்காது. ஒற்றைத்தன்மை என்றைக்கு இருந்தது? எந்த காலத்தில் இருந்தது? சஞ்சீவ ரெட்டி 8 வருஷம் ஜெயிலில் இருந்தவர். அவர் ஜனாதிபதி ஆனவுடன் பேசினார். எந்த காலத்திலும் இந்தியா ஒரு அமைப்பு, ஒரு நாடாக இல்லை. பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு அவன் ஏற்படுத்தினான், நான் சொல்லவில்லை. சிறையிலே இருந்த சஞ்சீவ ரெட்டி ஜனாதிபதி பதவியில் இருந்து கொண்டு சொன்னார். அந்த பன்முகத்தன்மையை நீங்கள் அழிக்க நினைத்தால் இந்தியாவின் எதிர்காலம் பேராபத்து தான் நடக்கும். இதுதான் அவர்கள் நோக்கம், இதுதான் அவர்கள் திட்டம். அதனால் தான் நான் வரிசையாக குறிப்பிட்டேன். இத்தனை அறிஞர்களையும் சுட்டுக் கொண்டார்கள். காந்தியை திரும்ப சுட்டு, இந்த தைரியம் எப்படி வந்தது? இவர்கள் ஆட்சியில் தானே. மீண்டும் இவர்கள் கையில் அதிகாரம் வந்தால் எனக்கு நினைப்பதற்கே பயமாக இருக்கிறது. நான் சிறைக்கு பயப்படவில்லை, எதிர்த்து போராடுவேன். ஆயுள் தண்டனையை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்வேன், அதை பற்றி நான் கவலைப்படுகிறவன் அல்ல. ஆனால் வரப்போகிற ஆபத்தை இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும். தமிழகத்திலும் புதுவையிலும் காரணம் இருக்கிறது. இங்கு நாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம். முல்லை பெரியார் முடிந்து போன பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டிலே, அதற்கு புதிய அணை கட்டுவதற்கு கொடுக்கிறது. கேரளாவிலே ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது. ஏன் கேரளாவுக்கு அந்த அனுமதி கொடுக்கிறது? அவன் பென்னிக்குக் அணையை உடைப்போம் என்று அறிவித்து விட்டான். நாங்கள் அணை கட்டி விட்டோம். பாண்டிய மண்டலத்தில் 85 லட்சம் ஏக்கர் பாசனம் இருக்காது. 1 கோடி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இருக்காது. ஆக ஒரு பக்கம் பாண்டிய மண்டலம் அடிவுறும், ஒரு பக்கம் சோழ மண்டலம் அடிவுறும், ஒரு பக்கம் உயர் அழுத்த மின் கோபுரங்களும் கெயில் குழாய்களும் பாரத் பெட்ரோலிய குழாய்களும் கொண்டு வந்து இந்த கொங்கு மண்டலத்தின் பல பகுதிகளை அழித்து விடலாம். வாழ்வு நசித்து போனது, ஆலைகள் மூடப்பட்டு விட்டன. வேளாண் பெருங்குடி மக்கள், விவசாயிகள் கண்ணீர் கம்பளியமாக தற்கொலை செய்து கொண்டு வருகின்ற அவலம் ஏற்பட்டு, இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க, இந்தியாவினுடைய மக்களாட்சி தன்மையை பாதுகாக்க நாம் போராட வேண்டும். கார்பரேட் 30,000 கோடி மோசடி செய்துவிட்டு வெளிநாட்டுக்கு போக அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல செய்துவிட்டு அவன் லண்டனுக்கு தப்பி போற எப்படி விசா கொடுக்கப்பட்டது?
விக்ரம் கோத்தாரி 3850 கோடி மோசடி செய்துவிட்டு எவனால் எப்படி அவன் வெளிநாட்டுக்கு செப்பி செல்ல? வரிசையாக பார்ப்போமானால் விக்ரம் கோத்தாரி போனதை போலத்தான், போனதை போலத்தான் நிகில் தேசாத்ரி கோடி மோசடி செய்துவிட்டு அவனும் வெளிநாட்டுக்கு போய்விட்டான். 23 பேர் இப்படி மோசடி செய்துவிட்டு 90,000 கோடி இந்தியாவுக்கு மோசடி செய்துவிட்டு வெளியிட்டது. நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பிரதமராகத்தான் இதுவரை இருந்து வந்தீர்கள். அதனால்தான் நீங்கள் 42 பேர் இறந்து போனவர்கள் 41 பேருடைய உயிரை நினைத்து ஓட்டு போடுவர்களே. நாட்டின் பாதுகாப்பில் அக்கறை இருந்திருக்குமானால் இங்கே இருக்கிறது பொது நிறுவனம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பெங்களூர்ல இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தோடு சேர்த்து டசால்ட் ஏவியேஷன் என்கிற பிரெஞ்சு கம்பெனியோடு போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து உங்களுக்கு 18 விமானம் தான் நாங்கள் தருவோம், மீது 108 விமானங்கள் பெங்களூரில் நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள், டெக்னாலஜி நாங்கள் தருகிறோம், தொழில்நுட்பம். இதுதான் போட்ட ஒப்பந்தம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அனில் அம்பானி அழைத்துக் கொண்டு போனார். அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார். புதிய ஒப்பந்தம் போடுகிறார். இந்த புதிய ஒப்பந்தத்தில் நம்முடைய சொத்தான பொது சொத்தான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடையாது. இந்த போர் தளவாடம் செய்வதில் ஒரு ஆணி கூட செய்கிற அனுபவம் இல்லாத அனில் அம்பானி அழைத்துக் கொண்டு போய் அவன் அம்பானி டிஃபென்ஸ் என்ற ஒரு கம்பெனியை, புதிதாக ஒரு உப்பா கம்பெனியை தொடங்கி இந்த கம்பெனியோடு டசால்ட் 70 கோடி ரூபாய்க்கு வாங்க நீங்கள் பேரம் பேசி ஒப்பந்தம் போட்டீர்கள் என்று இந்து ஆங்கில ஏடு பகிரங்கமாக வெளியிட்டது. நீங்கள் மிரட்டி பார்த்தீர்கள். சர்க்கார் ஆவணங்களை திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று. பிறகு கோர்ட்ல வந்து சொன்னார் அட்டர்னி ஜெனரல், திருடிட்டு போகல, ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்து பத்திரிகை உரிமையாளர்கள் சொன்னார்கள், நீ கேஸ் போட்டா போடுங்க, நாங்கள் உண்மைகளை மக்களுக்கு சொல்லுவோம். ஆக பாதுகாப்புக்காக இவ்வளவு நேரம் நேற்றுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஓட்டு கேட்கிறீர்களே. விமானப்படைதான் முக்கியமான படை. இந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் தரைப்படை இருந்தது, பின்னர் கடல் படை இருந்தது, இப்பொழுது விமானப்படை. இந்த விமானப்படையிலேயே நாட்டினுடைய பாதுகாப்பை அடகு வைத்து விட்டீர்கள் என்று நான் உங்கள் மீது குற்றம் சாட்டுகின்றேன். எனவே உங்களுடைய இந்த இப்படிப்பட்ட சூழலில் உங்களை ஏன் எதிர்க்க முடியாது? இங்கே உள்ள அரசுக்கு கொலை நடுக்கம் எடுக்கிறது. இவர்கள் மீது உள்ள பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் நான் ஏற்கனவே கூறியது போல, ஒரு பக்கத்தில் பருப்பு ஊழல், ஒரு பக்கத்தில் ஆம்னிபஸ் ஊழல், இவளை மிரட்டுகிறது. அஞ்சு நடுங்கி கிடக்கிறார்கள். ஆக சுயமரியாதையோடு இவ்வளவு ஆபத்துக்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் குரல் கொடுத்தீர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்து நம்மை நாசப்படுத்தினார்கள். சகோதரர் சாமிநாதன் சொன்னதை போல 1176 வாங்கிய ஓலை குடிசையிலே பிறந்த அந்த ஏழை சிறுமி மனைவி அனிதா டாக்டர் ஆக முடியவில்லை என்று அந்த சாவுக்கு காரணம் மத்திய அரசு என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். கடலூரில் பிரதிபா சாவுக்கு காரணம் மத்திய அரசு என்று குற்றம் சாட்டுகின்றேன். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் 22 வருடங்களாக நான் அறவழியிலும் நீதிமன்றங்களில் போராடி வருகிறேன். 100 நாள் அமைதியாக அறவழி உண்ணாவிரதம் இருந்தவர்கள் கலெக்டரிடம் மனு கொடுக்க வருகிறார்கள் என்றவுடன் இனி யாரும் ஸ்டெர்லைட் கம்பெனி எதிர்த்து போராட விடக்கூடாது என்று ஸ்டெர்லைட் கம்பெனியின் கூலிப்படையாக உங்களுடைய காவல்துறையை மாற்றினீர்கள் என்று பகிரங்கமாக மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நான் குற்றம் சாட்டுகின்றேன். நான் காவல்துறையில் எல்லோரையும் நான் மதிப்பவன். நானும் சகோதரரும் சிறையில் இருந்த போது வரக்கூடிய எஸ்கார்ட் சாப்பிட்டா தான் நாங்க சாப்பிடுவோம். ராத்திரி பகலுமா ரோட்ல பீட் போடக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசினவன். விவிஐபி வந்தா வெயிலையும் மழையிலேயே ஏன் போலீஸை காக்க வைக்கிறீங்கன்னு பேசினவன். நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறையில, கண்ணியமானவங்க இருக்கிறாங்க, மனச்சாட்சி உள்ளவங்க இருக்கிறாங்க. அங்கு கருப்பாடிகள் இருக்கின்றன. சர்க்கார் சொல்வதற்காக எந்த படுபாதகத்தை செய்யக்கூடிய பஞ்சமா கொண்டு போய் சுட்டு பொசுக்குங்கள் என்று நீங்கள் திட்டமிட்டு ஜில்லா கலெக்டரை மனு கொடுக்க வருகிறார்களவா, நீங்க போயிருங்க கோயில்பட்டிக்கு போயிருங்க என்று அவர் கோயில்பட்டிக்கு போக சொல்லிவிட்டு இந்த நடந்து வரக்கூடிய அறப்போராட்டத்தில் மனு கொடுக்க வருகிறவர்கள் ஜில்லா கலெக்டரேட் வருவதற்கு முன்பாகவே வாகனங்களுக்கு போலீசார் தீ வைத்தார்கள். நான் சொல்லவில்லை. 3 முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் 3 முன்னாள் டிஜிபிக்களும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் கொண்ட குழு கென்னடி பேர வைத்த மக்கள் கண்காணிப்பு குழு 2400 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறது. 15 நாள் இங்கே தங்கி இருந்தார்கள்.
மனு கொடுக்க ஜில்லா கலெக்டர் ஆபீஸை நெருங்குவதற்கு முன்பே வாகனங்களுக்கு போலீசாரை தீ வைத்தார்கள். அதன் பிறகு கண்மண் தெரியாமல் சுடவில்லை, கண்ணீர் புகை எழுப்பி சுடவில்லை, இடுப்புக்கு கீழே சுடவில்லை, நெற்றியை குறிபார்த்து சுட்டார்கள். எல்லாம் நெற்றியிலே குண்டு, தொண்டையிலே குண்டு, நெஞ்சிலே குண்டு. அதில் தான் அந்த ஸ்னோலின் என்கின்ற 11 வயது பள்ளி மாணவி படுபா பயங்கரமாக வாயிலே குண்டு பாய்ந்து தலை வெடித்து ரோட்டில் கிடந்திருக்கிறாள். அந்த ராத்திரியே அங்கு போனேன். 22ஆம் தேதி இரவு 10:30 உள்ளே நுழைந்து விட்டேன். அந்த வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். என் வாழ்க்கையில் எவ்வளவோ துயரமான சம்பவங்களை பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ மரணங்களை நான் பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த குடும்பம் கதறிய கதறல் என் இருதயத்தை பிளந்தது. நாங்க என்னப்பா செய்யா, என்னைக்கா ஒரு நாள் சாகத்தான் போறோம். ஆனா எங்க பிள்ளை வெடிச்சு ரோட்ல கிடந்தாள் ஐயா, பச்சை பிள்ளையா. அதை விட கொடுமை, அடுத்த தெருவிலே திரேஸ்புரத்திலே சோறு கொண்டு, தூக்காளியிலே சோறு கொண்டு சீக்கிர பொண்ண வேகமா வந்து இந்த திரேஸ்புரத்துக்காரங்க என்னைக்கு போராட்டத்துக்கு வரக்கூடாதுக்காக சுட்டாங்க. தலை வெடிச்சு மூளை மண்ணுல செதறிச்சுன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க. இப்படிப்பட்ட கொடுமை ஜலியன் வாலாபாக்கில் கூட நடந்ததாக தெரியவில்லையே. இந்த கொலை பாதக அரசு ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனிக்காரனுக்காக, கம்பெனிக்காரன் என்ன தருகிறானோ எனக்கு தெரியாது, அந்த கம்பெனிக்காரனுக்காக மத்திய சர்க்காரில இருந்து உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கலாம். அந்த வேதாந்தா குழுமம் உங்களுக்கு வேண்டியவங்க இப்ப ஹைட்ரோ கார்பன் 2 திட்டத்துக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. வேதாந்தா குடும்பத்துக்கு, அனில் அகர்வாலுக்கு. அந்த அனில் அகர்வால் தான் ஸ்டெர்லைட் கம்பெனியுடைய முதலாளி. என்னை 5 நிமிடம் பார்க்க வேண்டும் என்று 7 வருடம் துடித்தான். 1 நிமிடம் கூட அவன் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொன்ன தகுதியோடு நான் பேசுகிறேன். 1 நிமிடம் கூட அந்த முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று எவ்வளவு பேர், அட்டர்னி ஜெனரலே வந்தார் என்னுடைய ஆபீஸுக்கு. நினைக்கிறீங்க ஒரு 1/2 மணி நேரம் உங்களை சந்திக்க விரும்புறாரு, எங்க அழைச்சாலும் வருவார். நான் பார்க்க மாட்டேன். நான் பட்டிக்காட்ட ஆள். பனைமரத்துக்கு கீழே இருந்து நீ பதநீரே குடித்தாலும் கள்ளு நினைவிலே வளர்ந்து வந்தவர். இவ்வளவு பெரிய கொடுமையை செய்த கொலைபாதக அரசு, இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். 22 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதய சூரியன் செய்யக்கூடிய நாட்டு மத்தியிலே மதச்சார்பின்மையை காக்கின்ற, ஜனநாயகத்தை காக்கின்ற, ஆபத்தில்லாத ஒரு அரசு வேண்டும் நமக்கு. இந்த சேவை சரக்கு செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டார், ரத்து செய்வோம் என்று ராகுல் காந்தி பிரகடனமே செய்து விட்டாரே. ஆகவே அப்படிப்பட்ட அதற்கு நீங்கள் இந்த தொகுதியிலே இருந்து, ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியிலே இருந்து என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வேண்டும் என கேட்டு, இந்த எளியவன் பேச்சை, இந்த சாமானியன் பேச்சை இவ்வளவு அமைதியாக நீங்கள் செவிப்படுத்த உங்கள் உயர்ந்த பண்பாட்டுக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழ்மனதில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அடிமனதில் பதியம் போடுங்கள். உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்குத்தாருங்கள். மக்கள் தொண்டன், ஊருக்கு உழைப்பவன், உங்களோடு உங்களுக்கு